Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றைய தினம் பார்த்தோமெனால் கிராம் ஒன்றிற்கு 25 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதே போன்று சவரனுக்கு 200 ரூபாய் விலை குறைந்து விற்பனையாகி வருகிறது. 8,955 ரூபாய் என்ற விலையில் கிராம் ஒன்றிற்கு விற்பனையாகி வருகிறது. கடந்த சனிக்கிழமை 8,980 ரூபாய் என விற்பனையாகி வந்த நிலையில் தற்பொழுது 25 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதே போன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வெள்ளியின் விலை 1 கிராம் 118 ரூபாய் என விற்பனையாகி வருகிறது. கடந்த சனிக்கிழமை 117 ரூபாய் என விற்பனையாகி வந்த நிலையில் தற்பொழுது 1 ரூபாய் விலை ஏற்றம் கண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாகவே பார்த்தோமெனால் தங்கத்தின் விலை ஏர்முகமாகவும் இறக்கமாகவும் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வெள்ளியின் விலையும் பார்த்தோமேனால் 1 ரூபாய் ஏற்றம் கண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வியாழன், வெள்ளி, அதே போன்ற நேற்று உள்ளிட்ட 3 தினங்களும் தொடர்ந்து சுப முகூர்த்த தினங்களாக வந்த நிலையில் தற்பொழுது முகூர்த்த நாட்கள் முடிவுற்றிருக்கிறது. நாளை பௌர்ணமி தினம், இதற்கு பின்பு தேய்பிறை முகூர்த்த நாட்கள் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தங்கத்தின் விலை 200 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஆனாலுமே கூட இந்த விலையேற்றம் பார்த்தோமேனால் நிரந்தரமானது அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. விலை ஏற்ற இறக்கமாகத்தான் தொடர்ந்து இருக்கும். ஆனாலுமே கூட அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் அதிரடி விலை உயர்வும் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வெள்ளியின் விலை தற்பொழுது ஏற்றம் கண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்க நகை வாங்க ஆர்வம் காட்டாத மக்கள் வெள்ளியை நாடக்கூடிய நிலையில் தற்பொழுது வெள்ளியின் விலை 1 ரூபாய் ஏற்றம் கண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பார் வெள்ளி 1 கிலோ 1,18,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. தங்கம் விலை 200 ரூபாய் குறைந்திருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் தங்க நகை மீதான முதலீடுக்கு சரியான நேரம் என தற்பொழுது உத்தேசிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க சீன வர்த்தக போர் நிறைவு பெற்றிருந்தாலுமே கூட தற்பொழுது ட்ரம்ப் மற்றும் எலான் மாஸ்க் இடையான அந்த வார்த்தை போர் முற்றி இருக்கிறது. இதனால் தங்க நகை விற்பனை பார்த்தோமேனால் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தங்கம் மீதான அந்த முதலீடு அதிகரிக்கும் என்பதாலும் அதே போன்று வரி உள்ளிட்டவை அதிகமாக போடப்படும் என்பதாலும் தற்பொழுது தங்க நகை விற்பனை பார்த்தோமேனால் தொடர்ந்து விலை ஏற்ற இறக்கமாகவே இருந்து வருகிறது. இது நிரந்தரமானது அல்ல என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் 75,000 என்ற புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பொதுமக்கள் மற்றும் இல்லத்தரசிகள் தற்பொழுது தங்க நகை மீது முதலீடு செய்வதில் குறைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருட இறுதிக்குள் 80,000 என்ற புதிய உச்சத்தை எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.